நல்ல டேஸ்டா சாதத்துல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறால் கிரேவி தாங்க. அதுக்கு 1/2 கிலோ இறாலை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க. இப்ப பேனை வச்சுக்கோங்க. ஒரு 2 எண்ணெய் சேர்த்து, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை இதை போல கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. தக்காளி பாருங்க இதை போல வந்தவன ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இறால்லாம் வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கோம்ல, அதுல இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்க அந்த எண்ணெயிலே வதங்கி சூப்பரா வெந்துருச்சு பாருங்களேன். இப்ப இந்த நேரத்துல 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பாதி டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாமா. கொஞ்சமா தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 பல்லு பூண்டு நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம தேங்காய் விழுந்தெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்களேன். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா கம கமன்னு வாசனையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இறால் கிரேவி. கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க.